அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த நாட்டாரம்பள்ளி நாயனசெருவு பகுதியை சேர்ந்தவர் தான் விஜயன். வயது 29. இவர் ஒரு கூலி தொழிலாளி. இவரது மனைவி தான் வெண்ணிலா, வயது 25. இந்த தம்பதிகளுக்கு தற்போது 2 வயதில் ஒரு அழகான பெண் குழந்தையும் உள்ளது. இந்த நிலையில்தான் கடந்த மார்ச் மாதம் 17ஆம் தேதி இரவு வீட்டில் தூங்கிய நிலையிலேயே விஜயன் இறந்துவிட்டதாக அவரது மனைவியான வெண்ணிலா உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். விஜயன் சாவில் சந்தேகமடைந்த உறவினர்கள் திம்மாப்பேட்டை போலீசாரிடம் தகவலும் தெரிவித்துள்ளனர். அதன் பேரில் போலீசாரும் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். அப்போது வெண்ணிலாவிடம் விசாரிக்கும் போது, நானே என் கணவனை பறிகொடுத்துவிட்டு இந்த 2 வயது குழந்தையை வைத்து என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கே தெரியவில்லை என அழுது புலந்து நாடகமாடியிருக்கிறார். அந்த சமயத்தில் வெண்ணிலாவிடம் போலீசாரால் விசாரணை செய்யவும் முடியவில்லை. இந்த நிலையில்தான் சில நாட்களுக்கு முன்பு விஜயனுடைய பிரேத பரிசோதனை அறிக்கையிடம் போலீசாரிடம் வழங்கப்பட்டது. அதில் விஜயனின் கழுத்து நெரிக்கப்பட்டும் மூச்சு திணறடிக்கப்பட்டும் கொலை செய்யப்பட்டிருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து வாணியம்பாடி நகர போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். மேலும் ரகசியமாக வெண்ணிலாவுடைய செல்போன் அலைவுகளையும் ஆய்வு செய்தனர். அதில் ஒரு குறிப்பிட்ட செல்போன் நம்பருக்கு மட்டும் வெண்ணிலா அடிக்கடி தொடர்ந்து பேசி வந்ததும், விஜயன் இறந்த அன்றும் விஜயன் இறப்பதற்கு முந்தைய நாளும் அந்த எண்ணிற்கு பலமுறை வெண்ணிலா பேசியிருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர். இதையடுத்து அந்த செல்போன் நம்பர் யாருடையது என போலீசார் ஊருக்குள் விசாரிக்க, அது சஞ்சயுடைய நண்பர் என்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் வெண்ணிலா வெளிநாட்டில் இருக்கும் தன்னுடைய காதலான சஞ்சயுடன் சேர்ந்து கூலிப்படையை வைத்து தன் கணவனை கொலை செய்து தற்போது நாடகமாடிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது குறித்து போலீசார் கூறியிருப்பது என்னவென்றால், விஜயனுடைய மனைவியான வெண்ணிலாவிற்கும் அதே பகுதி சேர்ந்த சஞ்சய் என்ற 20 வயது வாலிபனுக்கும் பழக்கம் ஏற்பட்டு உள்ளது. நாளடைவில் இதுவே கள்ளக்காதலாக மாறியது. விஜயனுக்கு மது அருந்தும் பழக்கம் இருக்கிறது. அவர் தினமும் மது அருந்து விட்டு வந்து மூக்கு முட்ட மது அருந்து விட்டு வந்து உடனே வந்து தூங்கி விடுவார். இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட வெண்ணிலா சஞ்சயுடன் நெருங்கி பழகியும் வந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் அரசல் புரசலாக சஞ்சய்க்கும் வெண்ணிலாவுக்கும் இடையே இந்த தகாத உறவு வெளியே தெரிந்தது. இதனால் சஞ்சய் உடனடியாக அவர் வெளிநாட்டுக்கு சென்று விட்டார். அதன் பிறகு தொடர்ந்து இவர்கள் இருவருமே செல்போனில் பேசி தங்களுடைய கள்ளக்காதலை வளர்த்து வந்துள்ளனர். வெளிநாட்டுக்கு சென்ற பிறகு கூட தன்னுடைய மனைவி தகாத உறவை தொடர்வதை அறிந்த விஜயன் தன் மனைவியை கண்டித்தும் இருக்கிறார். இதை பற்றி வெண்ணிலா தன்னுடைய சிங்கப்பூர் காதலான சஞ்சயிடமும் தெரிவித்திருக்கிறார். கணவர் தன்னுடன் அடிக்கடி தகராறில் ஈடுபடுவதாக கூறி கதறி அழுதிருக்கிறார். இதனால் அவரை கொலை செய்ய வெண்ணிலா, சஞ்சய் ஆகியோர் சேர்ந்து திட்டமிட்டும் இருக்கிறார்கள். அதன்படி சஞ்சய் தனது நண்பர்களான சக்திவேல், நந்தகுமார், நாட்டாரம்பள்ளி அக்ரஹாரம் பகுதியை சேர்ந்த அழகிரி, சபரிவாசன் மற்றும் ஒரு 17 வயது சிறுவன் ஆகியோர் மூலமாக வெண்ணிலாவின் கணவரான விஜயனை கொலை செய்ய அவர் ஏற்பாடும் செய்திருக்கிறார். அதன்படி கடந்த மார்ச் 17ஆம் தேதி இரவு 5 பேருமே விஜயனின் வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். அப்போது ஏற்கனவே தயாராக இருந்த வெண்ணிலா கதவை திறந்து அவர்களை உள்ளே அழைத்து வந்திருக்கிறார். பின்னர் வெண்ணிலா உட்பட அந்த 6 பேரும் சேர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த விஜயனின் கை கால்களை இறுக்கமாக பிடித்து கொண்டு கழுத்தை நிறுத்தும், தலையணையால் முகத்தை அமுத்தியும் கொலையும் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து 5 பேரும் அங்கிருந்து கப்பிவிட மறுநாள் காலை வெண்ணிலா தன்னுடைய கணவர் மது போதையில் அதிகமாக மது அருந்தி மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்துவிட்டதாக உறவினர்களுக்கு தெரிவித்து அழுது புரண்டு நாடகமாடியும் இருக்கிறார். பின்னர் போலீசார் பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணை நடத்தியதுதான் இந்த அனைத்து உண்மைகளுமே தெரிய வந்தது. இவ்வாறு போலீசார்களும் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கில் வெண்ணிலா, சஞ்சய் நண்பர்களான சிறுவன் உட்பட 6 பேரும் கைது செய்துள்ளனர். வெளிநாட்டில் இருக்கும் அவருடைய கள்ளக்காதலான சஞ்சயையும் கைது செய்ய தற்போது போலீசார் தீவிரமான நடவடிக்கையிலும் எடுத்து வருகிறார்கள். இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.